துலா ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய தை மாதத்தில் இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான மாற்றங்கள் தரப்போகுது, எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்றது பற்றி தானங்க முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை சதயம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய யமனீஸ்வரர் பிறந்த நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் கும்ப ராசியில் 319 டிகிரியில் மகர லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய தை மாதம் துளாராசி நண்பர்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்க போகுதுன்றதை பற்றி தான் முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். துலா ராசி அதிபதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் 335 டிகிரியில் கேட்டை நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருக்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டு உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு. தை மாதம் 4ஆம் தேதி உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 3வது பாவகத்துக்கு போயிடுவார். அப்போ குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிநாதனையும் பார்ப்பார். குரு பகவான் அப்படின்றவர் நமக்கு ஒன்றும் பெரிய விசேஷமானவர் கிடையாது, நம்ம ராசிக்கு பகையானவர் தான். ஆனாலும் குரு பார்வைப்பட்டாதானே கோடி புண்ணியன்னு சொல்கிறோம். இத்தனை நாள் குரு பாதகமாக இருந்தவர் இந்த தருணத்தில் இருந்து அவர் சாதகமாக இருக்கிறார். அப்போது குரு பகவானுடைய முழுமையான 7வது பார்வை உங்கள் ராசியை பார்ப்பார். 9வது பார்வை உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்துக்கு போகக்கூடிய உங்களுடைய ராசி நாதனை பார்ப்பார் 4ஆம் தேதியிலிருந்து. அப்போது வருஷ கணக்காக தடையாக இருக்கிற திருமணங்கள் அல்லது திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கக்கூடிய தருணமாக தை மாதம் பிறக்கப்படுது. தை பிறந்தா வழி பிறக்குன்னு சும்மாவோ சொன்னாங்க பெரியவங்க. அந்த வார்த்தை யாருக்கு பொருந்துமோ பொருந்தாதோ இந்த துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 100% பொருந்தும். திருமணம் மட்டும் இல்லைங்க, திருமணம் நடக்கலையேன்ற கவலை நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுது. திருமணம் நடந்துட்டு ஏண்டா திருமணம் பண்ணிக்கிட்டோன்ற கவலை சில பேருக்கு இருக்க தான் செய்யுது. மனம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, மனம் ஆகாதவங்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான மாதமாக இந்த தை மாதம் வரப்போகுது. நான் மீண்டும் சொல்கிறேன், மனமானவங்கன்னா திருமணம் ஆனவங்க, திருமணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாதவங்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை ரீதியாக இருக்கிற சங்கடங்களோ வாழ்வாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களோ இந்த தை மாதத்தில் சரியாயிடும். வாழ்வாதாரம்னா தொழில் இல்லையா சார்? தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே சார், அது எந்த வகையில் சார்? லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன், தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் ஏறி, லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் போயிட்டு உங்களுடைய ராசிக்கு 10வது ஸ்தானத்தில் சூரியனுடைய பார்வைப்படுவார். சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரே மாதம் இந்த தை மாதம்தான். பொதுவாக சூரிய பகவானுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தை பார்க்கறது அவ்வளோ விசேஷம். துளாராசி நண்பர்களுக்கு மட்டுமே சூரியன் லாபஸ்தானாதிபதியாகவும் சந்திரன் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியது இந்த துளாராசி நண்பர்களுக்கு மட்டுமே. அப்போது சந்திரனுடைய பார்வை சூரியனுடைய வீட்டை பார்க்குறாரு, சூரியனுடைய பார்வை சந்திரனுடைய வீட்டை பார்க்குறாரு. தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் லாபஸ்தானாதிபதியை பார்க்குறாரு, லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இதை விட வேறு என்ன ஆதாரம் வேணும்னு கேட்குறேன் நான். உங்கள் தொழில் வளர்ச்சி வர்றதுக்கு, அதாவது வாழ்வாதாரம் நல்லா இருக்கிறதுக்கு, வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னா சுக்கிரன் அப்படின்றவர் உங்கள் ராசியாதிபதி, குரு அப்படின்றவர் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் கலஸ்தர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம், கல்யாண ஸ்தானத்தில் இது வரைக்கும் வக்ரமாக இருந்தவர் இந்த தருணத்தில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. உங்கள் ராசிநாதன் 4ஆம் தேதி மாறுவார் குருவுடைய ஆதிக்கத்தில் தனுசில். அப்போது 9வது பார்வையாக உங்கள் ராசிநாதனை பார்க்குறாரு. இதை விட இன்னொரு உதாரணம் சொல்கிறேனுங்க, உதாரணம் இல்லை ஆதாரம் சொல்கிறேன்.
துலா ராசிக்கு 7 குடையவர் தான் கல்யாண ஸ்தானாதிபதி நம்ம சொல்லுவோம். அந்த 7 குடைய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் மாத தொடக்கம் அன்னைக்கே உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் தனசில் தான் இருக்கிறார். அப்போ குரு பகவானுடைய பார்வை செவ்வாவுடைய வீட்டில் இருந்து, அதாவது திருமண ஸ்தானத்தில் இருந்து திருமண ஸ்தானாதிபதியை பார்க்குறார். அப்போ நமக்கு குருமங்கள யோகம் ஏற்படுது. குருமங்கள யோகம் ஏற்படுது. சுக்கிரனும் செவ்வாவோட சேரும் பொழுது அதே குரு பகவான் கல்யாண ஸ்தானாதிபதியை மட்டும் பார்க்காம உங்களுடைய ராசியாதிபதியும் பார்க்குறார். உங்கள் ராசியாதிபதி தான் கல்யாண காரகன். அப்போ இந்த தருணத்தில் திருமண தடைகள் நீங்களைன்னா இதை விட ஒரு நல்ல தருணம் வருமா? காற்று அடிக்கும் போது நம்மளால் தூத்திக்கிட முடியல, வயசு இருக்கும்போது நம்மளால் வாழ்ந்துக்கிட முடியலன்னா மீண்டும் அந்த மாதிரி தருணம் வந்துடுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தியமாக சொல்கிறேன், இது துளாராசி நண்பர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்கு மிக சிறந்த ஒரு நேரம். இந்த நேரம் ஜோதிடத்தில் நம்பிக்கை இருந்தால் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த நேரத்தில் தனியாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தொடங்குங்க, சத்தியமாக நல்லாயிருக்கும். இருக்கிற தொழில் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் செய்யுங்க. ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலையில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, வேறு வழி இல்லாமல் கமிட்மெண்ட்டுக்காக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, அப்படி இருக்கிறீங்களா? நான் வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் இந்த வேலை போயிடுமோன்ற பயம் இருக்குதுன்னா பயம் வேண்டாம். வீட்டு மேலே சோத்து போட்டால் 1000 காக்கா. கூரை மேலே, கூரைனா வீடு, அந்த கூரை மேலே சோத்து போட்டால் 1000 காக்கா. இந்த நிறுவனம் இல்லைன்னா இன்னொரு நிறுவனம். அவங்களுக்கு நாம தேவை, நமக்கு அவங்க இல்லைன்னா வேறவங்க. ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு சொல்கிறேனுங்க. அப்போது வேலை மாற்றங்களை செய்கிறதுக்கு அருமையான தருணம், சுய தொழில் செய்கிறதுக்கும் சத்தியமாக அருமையான நேரம். இதை ரெண்டும் விட்டுட்டு பட்டம் இருக்கும்போது பயிர் செய்யணும். பட்டம் போனதுக்கப்புறம் பயிர் செய்கிறது எப்படி தெரியுங்களா? சிறுபில்லை வெள்ளாமை மாதிரி. சிறுபில்லை வெள்ளாமை வந்து ரொம்ப நல்ல விதமாக விளையுங்க, வீடு வந்து சேராது. அந்த மாதிரி இந்த நேரம் முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உறுதுணையாக இருக்கும். முயற்சி பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய சொந்த சௌகரியம். இந்த பாதையில் போனால் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போவீங்கன்னு நான் சொல்கிறேனுங்க, மூச்சு பிடிச்சிக்கிட்டு சொல்கிறேன். அந்த பாதையில் போகிறதும் போகாததும் உங்களுடைய சௌகரியம். நான் உங்களை கட்டாயப்படுத்தலை. செஞ்சு பார்த்துட்டு அந்த பாதையில் போக முடியலன்னு என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் வேலை செஞ்சு பார்த்து நட்டமாச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன வயசாகுதுன்னு எனக்கு தெரியாது. உங்களுடைய லக்னம் யாருன்றது எனக்கு தெரியாது. உங்கள் தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பிரபஞ்சத்து மேலே இருக்கிற நம்பிக்கை, என்னுடைய ஜாதகத்து மேலே இருக்க அந்த கட்டங்கள் கிரக நிலைகள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் சொல்கிறேனுங்க. கோச்சார கிரக நிலைகளையே இந்த துளாராசி நண்பர்களுக்கு 100% நல்லா இருக்குது. 1%, 2% இல்லை, 100% நல்லா இருக்குது. முயற்சி பண்ணி பாருங்கள். அதுபோக நான் திருமணம் பண்ணிட்டேனுங்க, திருமணம் ஃபெயிலர் ஆகி போச்சு, மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது, மறுபடியும் எங்கே அது மாதிரி ஆயிடுமோன்ற ஒரு கவலையாக இருக்குது. பயந்தவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு முறை ஒரு சங்கடம் ஆகி போயிடுச்சு அப்படின்னா மீண்டும் மீண்டும் அந்த மாதிரி சங்கடம் வரும் அப்படின்னு தயவு செய்து நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மறுமணத்துக்கு முயற்சி பண்ணுங்க, கல்யாணம் பண்ணுங்க. சுபிட்சமான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை வாழுவீங்க. அன்றைக்கி சொல்லுவீங்க, இந்த வாழ்க்கை நான் வாழ்கிறதுக்காக தான் கடவுள் அந்த சங்கடமான வாழ்க்கைக்கு எடுத்தார் அப்படின்னு சொல்லுவீங்க. நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நமக்கு பாசிட்டிவாக நடக்கலைன்னா அந்த நேரத்தில் அதை விட ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் மீண்டும் நடக்கும்னு அர்த்தம். இது அறிவுரை மாதிரி சொல்லலைங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் அனுபவித்த பாடத்தை யாராலையும் அனுபவிச்சிருக்க முடியாது. நிறைய பாடத்தை அனுபவிச்சிருக்கிறீங்க இந்த 2-2.5 வருஷமாக. ஏன்னா இந்த பிரபஞ்சம் அந்தளவுக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறது, அவ்வளோ பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. விலை மதிக்க முடியாத ஒரு அனுபவமெல்லாம் கிடச்சிருக்கும் இந்த 2-2.5 வருஷத்தில். இந்த அனுபவமே போதுமானது உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. அதுக்கான நேரம் நினச்சிக்கோங்க. அந்த நேரம் தை மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஒரு யோகம் இருக்குது. நிறைய யோகம் இந்த மாதத்தில் இந்த துளாராசி நண்பர்களுக்கு வர்றது. இந்த 4வது பாவகன்னு சொன்ன இல்லைங்களா, அதாவது சுபஸ்தானம். அந்த சுபஸ்தானத்தில் புதனாதித்ய யோகமும் சூரியமங்கல யோகமும் 2 யோகம் வருதுங்க. இந்த மாதிரி யோகமெல்லாம் எப்பயாவது ஒரு முறை தானங்க வரும். தை மாதம்
18ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 29 வரைக்கும் புதன் ஆதித்ய யோகம். அதாவது இதில் இன்னொரு கணக்கு என்னன்னா, எப்போவுமே ராசிக்கும் லக்னத்துக்கும் 9வது பாவகத்துக்கு அதிபதி நம்ம பிதிருஸ்தானம்னு சொல்லுவோம், தகப்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்தானத்தை சூரிய பகவானை தகப்பன் சொல்லுவோம். துலா ராசிக்கு 9வது பாவகத்துக்கு அதிபதி புதன். அந்த புதன் பிதிரு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். அந்த சூரியனுடன் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் சேர்ந்து அஸ்தமனம் இல்லாமல் புதன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். சூரியன் அந்த நேரத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். 2 பேருமே யோகமாக மாறுறாங்க. உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்குறாங்க, தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. எப்பேற்பட்ட நேரம்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது தை மாதம் 22ஆம் தேதி அதே மகரத்துக்கு சூரிய பகவான் இருக்கிற இடத்துக்கு செவ்வாய் வராரு. செவ்வாய் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி, திருமணஸ்தானாதிபதி இல்லவா? அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய மகர ராசிக்கு சூரிய பகவானோட போயிட்டு சூரியனுடைய நட்சத்திரம் செவ்வாய் வாங்குவார். 23ஆம் தேதி 22ஆம் தேதி வரைக்கும் தனசில் தானங்க இருக்கிறார் செவ்வாய். 23ஆம் தேதி அவர் தலையெழுத்து மகரத்துக்கு போய் ஆகணுங்க. மகரத்துக்கு போகிறாருன்னா மகரத்தில் இருக்கிற முதல் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் சூரியனுடையது. அந்த 23ஆம் தேதி சூரியன் யாருடைய காலில் இருப்பார், யாருடைய நட்சத்திரத்தில் இருப்பார் அப்படின்னா 23ஆம் தேதி செவ்வாவுடைய காலுக்கு வந்துடுவார். செவ்வாவுடைய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் மகரத்தில் இருக்கும் பாருங்கள். திருவோணம் நட்சத்திரத்துக்கு அடுத்தது மகர ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் சூரியன் இருந்து மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்து நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருப்பாங்க. நட்சத்திர பரிவர்த்தனை ஒரே இடத்துல இருப்பாங்க. சூரிய மங்கள யோகம் ஏற்படும். நிறைய நண்பர்கள் அந்த நேரத்தில் வாகனம் வாங்குவீங்க. செவ்வாவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்குறாரு. 7வது பாவகத்துக்கு அதிபதி திருமணஸ்தானாதிபதி. திருமணஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம். அதுபோக இந்த செவ்வாய் 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்குறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். 8வது பார்வை செவ்வாவுக்கு இருக்குது. சூரியனுடன் இருந்து சூரியனுடைய வீட்டை பார்க்குறார், லாபஸ்தானத்தை பார்க்குறார். இதை விட நல்ல நேரம் வரணுமா? இல்லை இதை விட எடுத்துக்காட்டு உங்களுக்கு தேவையா? இல்லை இதை விட உங்களுக்கு உதாரணம் தேவையான்னு ஆதாரம் தேவையான்னு கேட்குறேன். அருமையான நேரம், அவ்வளோதான் நான் சொல்ல விடுங்க. பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் உங்களுடைய சௌகரியம். 1ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு யோகமான நாட்கள் தானுங்க. ஒரு வருஷத்தில் 1 மாதம் நமக்கு சாதகமாக இருந்தால் போதுமானது. 11 மாதம் வாழ்க்கையை ஈஸியாக நம்ம வாழ்ந்துவிடலாம். ஆனால் தை மாதம் நீங்கள் எங்கே வேணாலும் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இந்த தை மாதத்தில் ஒரே ஒரு நாள் கூட உங்களுக்கு பாதகமாக இருக்குதுன்னு ஒருத்தராலையும் சொல்ல முடியாதுங்க. ஒரே ஒருத்தர் சொன்னால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க நான் கேட்டுக்கிறேனுங்க. இந்த துளாராசி நண்பர்களுக்கு ஒரு பொழுது கூட இது சாதகம் இல்லை, சாதகம் இல்லை, இது பாதகம் அப்படின்னு சொல்லட்டும். அவங்க என்ன சொன்னால் நான் கேட்குறேன். அவ்வளோ நல்ல விதமாக இருக்குது. என் பேச்சில் என் வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தால் செயல்படுங்க. அந்த செயலை இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு நிறைவேற்றி வைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் துளாராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுது. அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற முக்கால்வாசி பிரச்சனை என்னென்னா, ஒருத்தர் ஒரு வேலை செஞ்சால் அந்த வேலையை நாமளும் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நாளுக்காக சம்பாதிக்கணுன்ற ஆசை ஆதங்கம் இருக்குது பாருங்கள். ஒரு வேலை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம்னா அந்த வேலை செய்கிறதுக்கான நேரம் நம்ம சாதகத்தில் இருக்கா? நமக்கு அந்த தொழில் செட் ஆகுமான்றது ஒரு முறை பார்க்கணும். செட் ஆகிற தொழிலெல்லாம் செஞ்சிட முடியாது. நினச்ச நேரத்தில் நமக்குரிய தொழிலை எந்த நேரத்தில் செய்தால் அது சௌகரியமாக இருக்கும் அதுவும் நம்ம பார்க்கணும் இல்லையா? இது ரெண்டுமே நம்ம பார்க்குறதில்ல. ஏதோ ஒன்று செஞ்சிடுறோம், கடைசியில் நட்டம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் காலத்துக்கும் அந்த தனியாக தொழில் செய்கிற எண்ணமே இல்லாமல் போயிடுது. உங்களுக்கு தனியாக தொழில் செஞ்சு சம்பாதிக்கிற தகுதி இருக்க தான் செய்யுது ஜாதகத்தில். ஆனால் அதுக்கு முன்னாடி செஞ்சு நட்டம் ஆயிட்டு மீண்டும் நட்டம் ஆயிடுமோன்ற பயத்திலேயே முக்கால்வாசி நண்பர்கள் அடுத்த தொழிலுக்கு போகிறதே இல்லை. கிணத்துல போட்ட கல் மாதிரி எல்லா தகுதி இருந்து இருக்கிற இடத்துலையே இருந்து அப்படியே போனவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. நீங்கள் யாருன்றது தெரிஞ்சுக்கோங்க, எப்பேற்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க.
எங்கே நிற்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க, என்ன தொழில் செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க, எந்த நேரத்தை செய்யணுன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதை விட முக்கியமானது நீங்கள் வச்சிருக்கிற ஜாதகம் எந்த அளவுக்கு உண்மைன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. உண்மைனா நீங்கள் வச்சிருக்கிற ஜாதகம் எந்த அளவுக்கு சரியாக எழுதியிருக்கிறாங்க. ஒரு சிலரெல்லாம் 40-42 வயசில் தான் அவங்க ஜாதகம் தப்புன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்க தான் செய்யுது. வல்லவனை தட்டும் வழக்கு பாருங்க, ஜோசிகாரங்களை சொல்லி குத்தம் இல்லைங்க. ஏதோ மேஷன் போடுற இடத்துல ரிசர்வ்னு போட்டுடுறாங்க, ஏதோ ஒரு கவனக்குறைகளை. அதனால் ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு முறை உங்களுடைய ஜாதகம் எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறாங்கன்றது பரிசீலனை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஒரு ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு, அவ்வளோதான். 2 மணி நேரத்தில் என்ன குடியாமொழிவு போயிட்டு போகுது? அது ஒன்றும் கிடையாது. கம்ப்யூட்டரில் போட்டால் 2 நிமிஷத்தில் வந்துடுது. நான் கையில் கணிக்கிறேனுங்க, எனக்கு 2 மணி நேரம் ஆகுது ஒரு ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு. அப்படி இல்லைனாலும் கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தாவது தெரிஞ்சுக்கிடலாம் ஜாதகம் உண்மையாக பொய்யான்ட்டு. அதன் பிறகு நீங்கள் ஜாதகத்தை பார்க்க சொல்லுங்கள், சரிங்களா? சரி நண்பர்களே, ரொம்ப நேரம் பேசிட்டேனுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. அதுபோக எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறீங்க. சப்போர்ட்டாக இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் என் மனசார நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.